யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒன்றுங்க. பரிசுத்தம் ஆண்டவர் விரும்புகிற ஒன்று. ஆண்டவர் உலாவுகிற பாளையம் பரிசுத்தமாக இருக்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நினைவுகள், பேச்சு எல்லாமே பரிசுத்தமாக இருக்கணும். ஒருவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அனைத்தும் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவர் விரும்புகிறது அதுதான். பரிசுத்தத்தை நம்ம இழந்துடவே கூடாது. ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத அவர் அருவருக்கிற காரியத்தில் ஏதாவது ஒன்று நம்ம செய்தாலோ இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்கலாம், எங்களை பரிசுத்தமாக்குங்கன்னு கேளுங்க. அவர் உதவி செய்வார். இன்றைக்கி நம்ம சுத்திகரிப்புக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோமான்னு நம்மளை அனலைஸ் பண்ணி, ஆண்டவரே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா எனக்கு உணர்த்துங்க, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கு வேண்டாம்னு சொல்லணும், அதை விட்டுறணும். விட முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். அந்த சுச்சுவேஷனில் போய் நிற்கும் போது, ஆண்டவரே நான் இதை விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் முடியலன்னு போது அது என்ன ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம்னாலும் நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்பும்போது கர்த்தர் உங்கள் பக்கம் திரும்புவார். உங்களுக்கு நீங்கள் பரிசுத்தமாய் வாழ, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ அவர் உதவி செய்வார்.